ஹஷேம், தேவனுக்கே மகிமை. பாஷா இத்ரோ என்ற தோரா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பெயர் சொல்லை தலைப்பாக கொண்ட ஒரு சில பார்ஷா பகுதிகளில் இதுவும் ஒன்று. இத்ரோ என்பது மோசேயின் மாமனாரது பெயர். இந்த பெயர் எத்தர் என்ற வேர் சொல்லை அடிப்படையாக கொண்டது. இந்த வேர் சொல்லுக்கு நினைவூட்டுதல், மேலதிகமான கூடுதல் போன்ற அர்த்தங்கள் உள்ளன. இந்த பார்ஷா வேத வாசிப்பு பகுதிகள் பின்வருமாறு: தோரா யாத்ராகமும் 18:1 20-23 வரை. தீர்க்க தரிசன பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முடிய, மேலும் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். புதிய உடன்படிக்கை பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. இந்த பார்ஷா பகுதியின் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். மோசே மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரே நியாயாதிபதியாக இருந்து நியாயம் விசாரித்து வந்தான். இதனால் அவனது பணிச்சுமை அதிகமாயிற்று. மோசேயின் மாமனாகிய இத்ரோவுக்கு இதனால் வருத்தம் உண்டாயிற்று. எனவே அவனுக்கு உரிய ஆலோசனை வழங்க தீர்மானித்தோம். வாசிக்க கேட்போம். 18ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். நியமிக்கப்பட வேண்டிய ஜனங்களுக்காக அதிபதிகளை எத்தகையவர்களாக இருக்க வேண்டும் என்று மேற்காணும் இந்த வசனங்கள் விவரிக்கின்றன. பெரிய காரியங்களை மட்டுமே மோசேயினிடத்தில் வரட்டும் என்றும், சிறிய காரியங்களை ஜனங்களுக்குள்ளே அதிபதிகளே தீர்க்கட்டும் என்றும், அவர்கள் மோசேயுடன் சேர்ந்து பாரத்தை சுமந்தால் அது அவனுக்கு இலகுவாயிருக்கும் என்றும் மோசேயின் மாமன் இத்ரோ அறிவுறுத்தினான். தன் மாமன் சொன்னபடியெல்லாம் மோசே செய்து அவனை அவனுடைய தேசத்துக்கு திரும்ப அனுப்பிவிட்டான். மீண்டும் இஸ்ரவேல் புத்திரரின் பயணம் தொடர்ந்து சென்றது. வாசிக்க கேட்போம். 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போக மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. வாசிக்க கேட்போம். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது.
மேற்குறித்த வசனத்தில் சொந்த சம்பத்து என்று மொழிபெயர்க்கப்பட்ட எபிரேய வார்த்தை செகுல்லா என்பதாகும். சிறப்பான இந்த வார்த்தை பொக்கிஷம், கருவூலம், விலைமதிப்புமிக்க புதையல் போன்ற அர்த்தங்களை கொண்டுள்ளது. மேலும் கர்த்தர் ஜனங்களை ஆசாரிய ராஜ்யம் என்றும் பரிசுத்த ஜாதி என்றும் விவரித்தார். மோசே ஜனங்களை அழைப்பித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சொன்னார். ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டனர். வாசிக்க கேட்போம். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். இதன் பின் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். ஏனெனில் அவர் தமது வார்த்தைகளை அருளும்படி சீனாய் மலை மேல் இறங்க சித்தமானார். வாசிக்க கேட்போம். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3ஆம் நாளைக்கு ஆயத்தம் பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அவர் மோசேயை நோக்கி, ஜனங்களை சுற்றிலும் ஒரு எல்லை கோட்டை குறிவைத்து அவர்கள் மலையில் மேல் ஏறாதபடிக்கும் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லச் சொன்னான். மோசே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி அதற்கான விதிமுறைகளையும் சொன்னான். 3ஆம் நாள் மின்னல்களும் இடி முழக்கங்களும் ஏற்பட்ட போது ஜனங்கள் நடுங்கினார்கள். கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்கினியில் இறங்கினார். வாசிக்க கேட்போம். 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். பின்பு மோசே ஜனங்களிடத்திற்கு போய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னான். இவை 10 கட்டளைகள் என பட்டியலிடப்பட்டுள்ளன. உண்மையில் அவை 10 வார்த்தைகள் அல்லது வாக்கியங்கள் தான். எபிரேயத்தில் அஷரத் அட் டவரீம் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதை எபிரேயத்திலும் வாசிக்கிறேன். அனோக்கி யெகோவா எலோஹேகா அஷர் ஹோட்சி தேக்கா மே எரட்ஸ் மிட்ஸ்ராயிம் மிபெயித் அவதீம். யூதர்கள் இந்த முதல் வாக்கியத்தை மிக முக்கியமானதாகவும் பிரதானமானதாகவும் கருதுகின்றனர். ஏனெனில் இதுவே ஓரிரை கொள்கையின் அஸ்திபாரமாக உள்ளது. ஆனால் இது கட்டளை வாக்கியம் போல் உள்ளது இல்லாததால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த வாக்கியம் 10 கட்டளைகளின் பட்டியலில் இடம்பெறவில்லை. கத்தோலிக்க மார்க்கத்தினர் 2வது வாக்கியமான என்னையன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்ற வாக்கியத்தை முதல் கட்டளையாக கருதுகின்றனர். எண்ணிக்கையை சமன் செய்யும்படிக்காக அவர்கள் கடைசி கட்டளையாகிய இச்சையை குறித்த கட்டளையை 2ஆக பிரித்துவிட்டனர். பிறன் மனைவியை இச்சியாதிருப்பீர், பிறனுக்கான யாதொன்றையும் இச்சிக்காதீர் என்று 2 கட்டளைகளாக மாற்றிவிட்டனர். புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மார்க்கத்தினரோ 2வது வாக்கியத்தை 2 பிரிவுகளாக மாற்றி அமைத்துள்ளனர். ஒன்று, வேறே தெய்வங்கள் இருக்க வேண்டாம் என்பது. 2வது, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம் என்பது. எனவே அசல் எது என்னும் குழப்பத்தில் வேத பண்டிதர்கள் மூழ்கியுள்ளனர் என்பது உண்மை. தேவன் தன்னை தொழுது கொள்ள பலிபீடங்களைத்தான் அங்கீகரித்தார், பொன்னும் வெள்ளியுமான விக்கிரகங்களை அல்ல. வாசிக்க கேட்போம். 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். தீர்க்க தரிசன பகுதியில் ஏசாயாவுக்கு உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் தரிசனமானதை, அதனால் அவருக்கு நேரிட்ட அனுபவங்களை குறித்தும் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். ஏசாயா
6ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். தோரா பகுதியில் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் தமது வார்த்தைகளை தந்தருளின தேவன். இப்பகுதியில் ஏசாயாவுக்கு தரிசனமாகி அவருடைய உதடுகளை விருத்த சேதனம் பண்ணி கர்த்தர் தமது வார்த்தைகளை அவர் மூலமாக தீர்க்க தரிசனமாக தந்தருளினார். புதிய உடன்படிக்கை பகுதியில் இயேசுவிடன் ஒருவன் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான். அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும்படி மட்டுமே உபசரித்தார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆனால் அவன் மீண்டும் தன் ஆர்வக்கோளாறின் காரணமாக மேலதிகமான கேள்விகளை கேட்டான். அதன்படி செய்ய மனதில்லாமல் திரும்பி போனதையும் வாசிக்கிறோம். நிறைவாக, மோசேயின் மாமன் ஒரு மீதியான் தேசத்து ஆசாரியன்தான். இருந்த போதிலும் ஜனங்களை எப்படி விசாரிக்க வேண்டும் என்ற மேலாண்மை கோட்பாடுகள், அதாவது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் கோட்பாடுகளை குறித்த இந்த அடர்ந்த ஞானம் பெற்றவனாக இருந்தான் என்று அறிகிறோம். நவீன காலத்தில் மேலாண்மை அறிவியலில் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது அதிகாரங்களை பகிர்ந்தளித்து கொடுத்தல் முறையை ஒரு ஆலோசனையாக அவன் வழங்கியது. அதுவும் ஒரு புறவினத்தாரின் ஆசாரியனாக இருந்த ஒருவன் வழங்கியது வியப்புக்குள்ள ஒன்றாகும். அதாவது இந்த தருணத்தில் தான் நாம் யோசனை செய்ய வேண்டும். அதாவது ஒருவருடைய பின்னணியை பற்றி மட்டும் நாம் கவலைப்படாமல் அந்த மனிதனுக்குள் புதைந்துள்ள பொட்டன்ஷியாலிட்டிஸ், அதாவது திறமைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். மேலும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும். பொதுவாக ஊழியர்கள் மற்றும் சில தலைவர்கள் செய்கிற தவறு தான் என்னவென்றால், அதாவது ஊழியமாக இருந்தாலும் சரி, உலகத்து காரியமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தானே எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு தானே செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் டீம் ஒர்க், அதாவது குழுவாக பணி செய்து சில காரியங்களை நிறைவேற்றுவது என்பது சாலச் சிறந்ததாகும். நன்றி, வணக்கம். ஷப்பாத் ஷலோம்.